விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம். நிலத்தரகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டு புதுசாக இந்த மாதம் நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போய் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான எண்ண அலைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரெசிடென்ஷிப், பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகள்னால் பெருமை வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மார்ச் 2026 வருது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அங்கே அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு மஞ்ச வஸ்திரம், அதை தவிர சிவப்பு இந்த செவ்வரளி பூ மாலை அது வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க. அங்கே போய் உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல காணாமல் போகும்.